வாங்க ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த நிஜ ஸ்பை சிட்னி ரெய்லி பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். நீங்க பாக்குற ஜேம்ஸ் பாண்ட் படங்களுக்கு பின்னால சிட்னி ரெய்லின்னு ஒரு நிஜமான ஸ்பை இருந்தாருன்னு தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு நவம்பர் 5 தான் ரஷ்யாவுல அவர் கொல்லப்பட்ட நினைவு நாள். அவரோட அந்த மர்மமான வாழ்க்கை தான் நம்ம பாண்ட் உருவாக ஒரு பெரிய காரணம். இந்த சிட்னி ரெய்லி யாரு? இவர ஏஸ் ஆஃப் ஸ்பைஸ்னு சொன்னாங்க. அதாவது ஸ்பைங்கள்லயே கில்லி, ஓகேவா? ரஷ்யாவுல ஒடிசாவுல பொறந்து பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸுக்கும் அது மட்டுமில்ல இன்னும் பல ஏஜென்சிகளுக்கும் வேலை செஞ்சிருக்காரு. நிறைய பாஷை தெரியும், மார்வேஷம் போடுறதுல கில்லாடி, பல பேர்ல பல நாடுகள்ல சுத்தி வந்த ஒரு மர்ம ஆள். பாண்டுக்கும் ரெய்லிக்கும் என்ன சம்பந்தம்? இது செம்ம இன்ட்ரெஸ்டிங். பாண்டை எழுதினாரே இயான் ஃபிளெமிங், அவரே ஒரு முன்னாள் நேவி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீசர். அவரு ரெய்லி மாதிரி நிஜ ஸ்பைங்களோட கதைகளையெல்லாம் கேட்டு தன்னோட அனுபவம் கற்பனையெல்லாம் சேர்த்துதான் கேசினோ ராயல்ல 1953ல அந்த ஸ்டைலான ஜென்டில்மேன் ஸ்பைய கொண்டு வந்தாரு. ரெய்லியோட முடிவு எப்படி இருந்துச்சு பாருங்க. பாண்டு படத்துல ஹீரோ எப்பவும் ஜெயிப்பாரு, ஆனா நிஜத்துல சோவியத் ரஷ்யாவை கவிழ்க்க பிளான் பண்ணதா சொல்லி ரஷ்யா சீக்ரெட் போலீஸ் OGPU வெச்ச பொறியில ரெய்லி மாட்டிக்கிட்டாரு. நவம்பர் 5, 1925ல கொன்னுட்டாங்க. ஆனா எப்படி, உடம்பு எங்க போச்சுன்னு எதுவுமே சரியா தெரியல. மர்மமாவே இருக்கு. பாண்ட் உலகம் கற்பனை தான், ஆனா ரெய்லியோட நிஜ உலகம் பயங்கர ஆபத்து, துரோகம், சோகம் நிறைஞ்சது. அப்போ நாம பாக்குற ஜேம்ஸ் பாண்ட் ஒரு கற்பனை கேரக்டர் தான் என்றாலும் அதுக்கு உயிர் கொடுத்தது சிட்னி ரெய்லி மாதிரி நிஜ ஸ்பைண்டலோட அந்த த்ரில்லிங்கான ஆபத்தான வாழ்க்கைதான்னு சொல்லலாம்.